உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருப்போம், ரசாயன உரங்களை தவிர்த்துட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இயற்கை உரங்களை தவிர்த்துட்டு ரசாயன உரங்கள் அதிகமா பயன்படுத்துறதுக்கு யாரு காரணம்? விவசாயிகளா அல்லது வாடிக்கையாளர்களான நீங்களா அப்படின்ட்டு இந்த வீடியோ முடிவில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 காய்கறி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசாயன உரங்கள் இல்லாம, பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாம இயற்கை முறையில விளைவிச்ச இயற்கை பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தின ஒரு காய்கறிகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரசாயன மருந்துகளும் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் உபயோகப்படுத்தின இன்னொரு காய்கறிகள் இன்னொரு பக்கம். 2 பக்கம் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா எல்லா வாடிக்கையாளர்களுமே உடனே போய் முதல்ல எடுக்கிறது பாத்தீங்கன்னா ரசாயன உரங்களும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அடிச்ச காய்கறிகளை தான் நீங்க முதல்ல எடுப்பீங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பார்வைக்கு பாத்தீங்கன்னா அது சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு வெண்டைக்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் பச்சையா நல்லா டார்க் கலர்ல அட்ராக்ஷனோட இருக்கும். ஆனா இந்த பக்கம் இருக்கிற வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னதா புழுவோ பூச்சியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு கம்மியான பச்சை, அதாவது கிளிப்பச்சை கலர்ல இருக்கும். இது நல்லா டார்க் பச்சை கலர்ல இருக்கும். இது கிளிப்பச்சை கலர்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம கண்கள் எதை பார்க்கும், எதை விரும்பும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா பாத்தீங்கன்னா இதைத்தான். அதாவது ரசாயன உரங்களோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ அடிச்ச அற்புதமா கண் பார்வைக்கு நல்லா இருக்கிற காய்கறிகளை தான் பாத்தீங்கன்னா கண்கள் விரும்பும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நான் நானே என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அனுபவப்பட்டதை ஒன்று சொல்றோம், நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ நான் நிறைய வீடியோல சொன்னேன், 2012 நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ரசாயன உரங்கள் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம இயற்கையில காய்கறிகள் விளைவிச்சிருந்தோம். நம்ம கொஞ்சம் அதிகமாக போயிருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 100 கிலோ எங்களால் விற்பனை பண்ண முடியும் அப்படின்னா, ஆனால் நான் ஒரு 150 கிலோ விளையுது அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம். மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் இப்போ தக்காளி நான் இது ஒரு வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிகழ்வு நடந்து. இப்போ தக்காளி நான் ஒரு 150 கிலோ இருந்துச்சு, ஒரு 10 15 கிலோ மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம். என்ன ஆகுதுன்னா அதிகமா இருக்குது அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்தேன். என்னன்னா, கொண்டு போய் நம்ம விற்றதையும் வியாபாரிகள் வந்தாங்க, மார்க்கெட்ல கடை வச்சிருக்கிறவங்க வந்தாங்க, பார்த்தாங்க. பார்த்துட்டு யாருமே நம்ம தக்காளி வாங்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாத்தீங்கன்னா தக்காளி நாட்டு ரகம் கொண்டு போயிருந்தோம். அது நீங்க மார்க்கெட்ல இருந்த தக்காளிக்கும் எங்க தக்காளியும் அவங்களே எடுத்து காமிக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவு ரெட் கலர் இருக்குது, உங்களுக்கு பாருங்க எவ்வளவு கொஞ்சம் சின்னதா, இதை விட சைஸ் சின்னதா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கலரே பாத்தீங்கன்னா டல்லா இருக்குது. அப்போ என்னன்னா மக்கள் இதை வாங்க மாட்டாங்க. இது 30 ரூபாய்க்கு வாங்கினா நான் 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்காச்சும் கடைகளுக்கோ அல்லது ஹோட்டல் கடைகளுக்கோ கொடுக்கணும், இது மக்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க இப்ப விவசாயிகள் ஒரு பொருளை கம்மியா உரங்கள் கொடுத்து பூச்சிக்கொல்லிகள் அடிக்காம மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாரு அப்படின்னா, அந்த வியாபாரி சொல்றாரு என்னன்னா, இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வராதீங்க, விற்பனை ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இல்லை அப்படின்னா மற்ற காயை 50 ரூபாய்க்கு எடுக்கிற இடத்துல இவரு காய் 20 ரூபாய்க்கு எடுப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நீங்க இந்த மருந்துகள் அடிங்க, இந்த மருந்துகளை அடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா தான் நல்லா விற்பனை ஆகும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, உடனே விவசாயி என்ன பண்ணுவாரு, நம்ம காய் போட்டு விற்பனை ஆகலை அப்படின்ட்டு நேராக உரக்கடைக்கு போவாரு. கெமிக்கல் ரசாயன உரங்கள் விற்கிற மருந்து கடைக்கு போவாரு. மருந்துகளை வாங்கிட்டு அடிப்பாரு. உடனே யூரியாவையோ அல்லது டிஏபியோ இந்த உரங்கள் கொடுப்பாரு. உடனே அருமையா பச்சை கலர்ல மாறும் காய்கறி, நல்லா கரும்பச்சையாகும். உங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கும். புழு ஒரு துளியோட புழு அரிக்காது, புழு இருக்காது. நீங்க பார்த்ததையும் அதைத்தான் வாங்குவீங்க. இதனால என்னன்னா, நீங்க கடைக்காரர்கிட்ட கேட்கறீங்க, கடைக்காரர் விவசாயிகள்கிட்ட சொல்றாரு. அப்போ விவசாயிகள் என்ன பண்றாங்க, இது இந்த மாதிரி விளைவிச்சா விற்பனை பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா நேரா கடைக்கு போவாரு. கடையில இருந்து வாங்கிட்டு மருந்து அடிப்பாரு. மருந்துன்னா விஷத்தை அடிப்பாரு. அந்த விஷம் மறுபடியும் வியாபாரிக்கு வரும். வியாபாரி கிட்ட இருந்து உங்க வீட்டுக்கு வரும். உங்க வீட்டு சமையல் கட்டுக்குள்ளேயே வரும். உங்க வீட்டு சமையல் அறையில் நல்லா சமைச்சு நம்ம அற்புதமா அதை டெய்லி சாப்பிட்றோம். டெய்லி சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆரோக்கியத்தை இழந்துட்டே தான் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல யார் காரணம், இந்த மாதிரி அதிகமான ரசாயனங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் உபயோகிக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க கடைக்காரர்கிட்ட சொல்றீங்க, கடைக்காரர் விவசாயிகிட்ட சொல்றாரு. உடனே விவசாயி இந்த மருந்துகளை தெளிக்கிறாரு, ரசாயன உரங்களை போடுறாரு, ரசாயன உரங்களோட பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உடனே நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்,
விவசாயிகள் வந்து அவங்க தானே மருந்தடிக்கிறாங்க, அவங்க மருந்தடிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. நாம எங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க என்ன மருந்தடிச்சாங்க என்ன ஏதுன்னு அப்படின்னு நம்ம உடனே ஒரே ஒரு இதுல சொல்லிட்டு விவசாயிகள் மேல பழிய தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். விவசாயிகள் வந்து 1-2 விவசாயிகள் வந்து இயற்கை முறையில காய்கறி விளைவிக்கலான்னு நினைச்சாலும் கூட இந்த மாதிரி விற்பனை வாய்ப்பு வந்து இப்படி போகும்போது அவரே உடனே வந்து இதுக்கு மாறிடுவார், ரசாயன உரத்துக்கு மாறிடுவாரு. ரசாயனத்தையும் பூச்சிக்கொல்லிகளையும் போடுவாரு. அந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து அப்போதைக்கு பூச்சிகளை கொல்றது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உயிர்களையும் கொன்னுட்டு இருக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில நடந்துட்டு இருக்குது. உங்க வீட்டுக்கு பக்கத்தால ஒரு விவசாயி இருக்கிறாருன்னா உங்க வீட்டுல இருந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டா இருக்கிறீங்க, நீங்க ஒரு 10 குடும்பம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு விவசாயி உங்க பக்கத்திலேயே ஒரு விவசாயி இருக்கிறாரு அப்படின்னா நீங்க தாராளமா அவர்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க, இந்த 10 குடும்பமும் நாங்க உங்ககிட்டயே வாங்கிக்கிறோம், காய்கறி வந்து உங்ககிட்டயே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அருமையான ரசாயனம் இல்லாம இயற்கை உரங்கள் போட்டு இயற்கை பூச்சிக்கொல்லிகள் கொடுத்து மட்டுமே உபயோகப்படுத்தி உங்களுக்கு வந்து அற்புதமா விளைவிச்சு கொடுப்பாரு. நீங்களும் ஆரோக்கியமா சாப்பிடலாம். நீங்க இந்த இயற்கை உணவுப் பொருட்களை ஒரு குறிப்பிட்ட நாள்கள் சாப்பிட்டுட்டு நீங்க அதோட வித்தியாசத்தை உணர்ந்து பாருங்க. கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா முன்னாண்டு இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நீங்க அற்புதமா வந்து உணர்வீங்க. அது மட்டும் இல்லாம நாம இயற்கை உணவுப் பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் நம்ம வந்து செலவு பண்றத நாம உடல் ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து ஒரு பெருமையா போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில போய் நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குது. நான் வந்து கோயம்புத்தூர்ல போய் பார்த்தேன், நான் வந்து ஈரோட்ல போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு வந்தேன், கேன்சருக்கு சுகருக்கு அப்படின்ட்டு ஒரு. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துல வந்து முதல்ல எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பேசிட்டு வேற ஏதோ நாட்டு நடப்பு பேசுவாங்க. இப்ப நான் வந்து சுகருக்கு ஒரு வேளை மாத்திரை சாப்பிட்றேன், நீங்க வந்து 2 வேளை சாப்பிட்றீங்களா ஒரு வேளையா அப்படின்னு கேட்கற நிலைமை வந்துருச்சு. அந்த மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்குது. அதுக்கு எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க முறையில மாற்றம் வந்ததாலையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அதிக அளவுல நம்ம தெளிச்சதுனாலையும் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி நாம வந்து உடலையும் வருத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாம கொண்டு போய் காசு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற விவசாயிகளை ஊக்குவிச்சு நம்ம வந்து இயற்கை உரங்களை போட்டு இயற்கை பூச்சிக்கொல்லிகளை அடிச்சு நாங்க கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவிச்சு ஒரு சில 1-2 இருக்கிற இயற்கை விவசாயிகளை அவங்களையும் வந்து கெமிக்கலுக்கு மாறாம நாங்க வந்து இன்னும் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவிங்க. விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருக்க முடியும், நம்மளும் மருத்துவமனைக்கு போகாம நம்மளோட உடலை வருத்திக்காம நாம ஆரோக்கியமா வந்து இருக்க முடியுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இயற்கை உணவுக்கு மாறுங்க, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிங்க, இயற்கை விவசாயிகளையும் ஊக்குவிங்க. இதனால விவசாயிகள் கண்டிப்பா மேல வருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனோட பங்களிப்பா நாமளும் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.